தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நடிகர்கள் சுவாசிகா, விஜய் ஆண்டனி, அஜய் திஷான், சக்தி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கக்கூடிய 100 சாமி திரைப்படத்தை பற்றி தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமா, என் வாழ்க்கையை முடிவு பண்ணதுக்கு நீ யாரா? 100 சாமி அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனர் சசி அவர்கள் இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. அதாவது கள்ளக்குறிச்சியில் ஒரு அம்மாவுக்கு வந்து 2 மகன்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு சம்பவம் தான் இந்த படத்தினுடைய கதை கரு. அதிலிருந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாரு இயக்குனர் சசி. இந்த படம் வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் நடக்குது. கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு சாதாரண எளிய பெண்ணாக இருக்கிறாங்க சுவாசிகா. அவங்களுடைய கணவர் வந்து திடீர்னு இறந்துடுறாரு. அதற்கப்புறம் 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை வளர்க்குறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க. எப்படியாவது தன்னுடைய பசங்களை நல்ல இடத்துக்கு நல்லபடியாக வளர்த்துறணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்பவுமே தீவிரமாக வேலை செய்கிறாங்க சுவாசிகா. அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து செல்வி அப்படிங்கிற கேரக்டரு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, அதாவது சக அண்ணன், அதேமாதிரி அம்மா அப்பா இவங்ககிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. தன்னுடைய குழந்தைய வளர்க்குறக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. யாரும் அவர் கூட நிற்கலை. அது வந்து அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வருது. நான் தனியாலாம் நின்று அவங்கள வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இப்படி அவங்க வந்து ஒரு காலேஜ் போகிற வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அதாவது பசங்க இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க, ஆனால் தனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செஞ்சுக்கிறங்கிற ஆசை அவங்களுக்கு வருது. அது வந்து அவருடைய மூத்த பையனாக வரக்கூடிய அஜய் திஷான், அதாவது பாஸ்கர் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவங்க போகும்போது அவருக்கு வந்து கோபம் கொள்றாரு. எப்படி அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோவப்படுறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் வந்து கன்வின்ஸ் ஆகிறாரு. ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வேணும் தானே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட வந்து பேசும்போது அவங்க அம்மா வந்து அதை ஒத்துக்கல. சுவாசிகா வந்து அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. இந்த வயசில் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறாங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணால் உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கேள்வி பதில் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இறுதியில் இவங்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறது நடந்ததா இல்லையா, அதற்காக போராடின அவங்க 2 பசங்க வந்து எப்படி இதை வந்து சாதிச்சாங்க அப்படிங்கிறதான் 100 சாமி திரைப்படத்தினுடைய கதை. ஒரு எளிய பின்புலத்தில் வந்த ஒரு தாய், அவங்களுக்கான உணர்ச்சிகள், அவங்களுடைய தவிப்பு, ஏக்கம், எப்படியாவது தான் குழந்தைங்களை வந்து வளர்த்தணும் அப்படிங்கிற அவங்க பாடுபடக்கூடிய அந்த வைராகியம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் பொருத்தி போகக்கூடிய மிக முக்கியமான ரொம்பவும் கவனிக்கத்தக்க நடிப்பை கொடுத்துருக்காங்க சுவாசிகா. அவங்களை இதற்கு முன்பு நம்ம வந்து லப்பர் பந்தில் பார்த்துருப்போம், இன்னும் சில படங்கள்ல அவங்க நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கக்கூடிய நடிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. படம் முழுக்க அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது பேசப்படக்கூடியதாக இருக்குது. தொடக்க காட்சியில் தன்னுடைய 2 குழந்தைங்களையும் வேனில், அதாவது ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பிச்சுடுவாங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க திரும்ப இறங்கி வரும்போது இவங்க அழுதுகிட்டே ஓடுவாங்க. அந்த இடத்துல தொடங்கின அந்த நடிப்பு அப்படிங்கிறது இறுதி காட்சி வரைக்கும் ஒரு தேர்ந்த நடிப்புக்கான ஒரு ஒரு பிராண்டாக வந்து சுவாசிகா வந்து இந்த படத்தில் செயல்பட்டுருக்காங்க. ரொம்ப அருமையான நடிப்பு கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனக்கு திருமணம் வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படக்கூடிய இடங்கள், அதை வந்து தயங்கி தன்னுடைய பசங்ககிட்ட பேசக்கூடிய இடங்களாகட்டும், பசங்களுக்கு தனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை ரொம்ப சந்தேகத்தோட, ரொம்ப தவிப்போட, என்ன பசங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு அவங்க தவிக்கக்கூடிய இடங்களாகட்டும், வீட்டில் தனியாக இருக்கும்போது பேச்சு துணைக்கு யாருமே இல்லை அப்படிங்கும் போதும் ஃபேனை பார்த்து, வீட்டில் சீலிங்கில் இருக்கக்கூடிய ஃபேனை பார்த்து அவங்க பேசிக்கிற கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும், இறுதியில் வந்து தான் வளர்த்த பிள்ளைங்க வந்து தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு, தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அவங்க உருகக்கூடிய இடங்களாகட்டும், ரொம்ப 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 சூப்பரான நடிப்பை சுவாசிகா கொடுத்துருக்குறாங்க. தனி பெண்ணாக வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி அவங்ககிட்ட அணுகுறாங்க, அதுலேருந்து எப்படி அவங்க கூனி குறுகி நிற்கிறாங்க, ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஆண்களை எப்படி எதிர்த்து சுவாசிகா ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் எல்லாமே வந்து சுவாசிகாவை ரொம்ப சூப்பராக கதாபாத்திரத்திற்கு பொருத்தி போக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுவாசிகா கூட வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, அவங்க 2 பசங்களாக வந்து அஜய் திஷானும் அதேமாதிரி சக்தியும் நடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் சில குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இருக்குது. கருணாஸ், பாலாஜி சக்திவேல், லிஜுமோல், ஜென்சன் திவாகர், தாமரை செல்வி இப்படின்னு பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பகவதி பெருமாள் நடிச்சிருக்கிறாரு. வினோதினி இந்த படத்துலையும் பகவதி பெருமாளுடைய ஒய்ஃபாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. காவியா அனில் இருக்கிறாங்க. இப்படி பலர் நிறைய கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. சிறப்பு தோற்றத்தில் வர மாதிரி வந்துட்டு போயிருக்கிறாரு விஜய் ஆண்டனி அவர்கள். செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு தாய் வந்து மறுமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுது, அதுக்காக அவங்க என்ன மாதிரியான அவலங்களை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத திரைமொழியாக கொடுப்பதற்கு ரொம்பவுமே மெனக்கெட்டிருக்கிறாரு இயக்குனர் சசி.
அந்த படத்துக்காக அவர் எழுதக்கூடிய வசனங்கள் இருக்குல்ல, அந்த வசனங்கள் எல்லாம் இந்த திரைக்காட்சிகளுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து, ஒரு எலிக்கூண்ட பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தாய் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய எலி மாரி எனக்கு தெரியிறாங்கன்னு சொல்ற வசனங்கள் ஆகட்டும். புருஷன கொன்றிருந்தா கூட சில ஆண்டுகள் தான் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும். அவர் செத்தது அப்படிங்கிறது எனக்கு வாழ்நாளுக்கும் சிறை தண்டனை கிடைச்ச மாரி இருக்கு அப்படின்னு பேசுற இடங்கள். இப்படின்னு பல இடங்கள், அதே மாரி பையன் அஜய் திஷான் பேசக்கூடிய இடங்கள், வரக்கூடிய வசனங்கள் அதெல்லாமே கூட படத்துக்கு வசனம் வகையில பெரிய அளவு படத்துக்கு பலம் குடுக்கிறதாக இருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டத்துல மீறி போச்சு அப்படின்னா, ஒரு பிரீச் பண்ற மாரி ஆயிரும். அதாவது வந்து ஒரு பாடம் எடுக்கிற மாரி ஆயிரும். அந்த மாரியான எந்த டோன்குள்ளேயும் கொண்டு போகாம இருக்கிறதுக்கு வசனங்கள் அந்த அளவு எழுதப்பட்டிருப்பது அப்படிங்கிறது படத்துக்கு பெரிய பலமாக இருக்கு. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த சடங்குகளும், மரபுகளும் எந்த மாரி வந்து நம்ம வாழ்க்கையை முட்டுக்கட்டையாக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்க்கிறோம். சுவாசிக்கா வந்து ஒரு முறை வீட்ட விட்டு வெளிய போம்போது ஒரு கல்யாண தம்பதி வருவாங்க. அவங்க முன்னாடி தான் தெரிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறக்காக திரும்ப வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த மாரியான காட்சிகள் இன்னும் இந்த சமூகத்துல மரபுகள் எந்த மாரி ரொம்ப இறுக்கமா கடைபிடிக்கப்படுது, அது தனிமனித வாழ்க்கையில தனி மனிதனுடைய மனசுல என்ன மாரியான அவலங்கள, ஒரு சுமைகள ஏத்துது அப்படிங்கிறத இந்த திரைக்காட்சியாக கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இயக்குனர் சசி வந்து நல்லாவே வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து பாலாஜி ஸ்ரீராம் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. சென்டிமென்ட்டான போர்ஷன்ஸ்க்கு வந்து மியூசிக் குடுக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது இந்த படத்துல பல இடங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இந்த படத்துக்கான பின்னணி இசை அப்படிங்கிற இடத்துல வந்து ரொம்ப சூப்பரா பாலாஜி ஸ்ரீராம் வேலை செஞ்சிருக்கிறாரு. இசைகள் இந்த படத்துக்கு பெரிய அளவு கை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது படத்திற்கு பெரிய பலம். இது தவிர விஜய் ஆண்டனியினுடைய நடிப்பு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டெம்ப்ளேட்டடா இருக்கும். இதற்கு முந்தைய படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப இறுக்கமா இருப்பாரு. குறைவான வசனங்கள் தான் பேசுவாரு. ஒரே மாரியான மாடுலேஷன்ஸ் தான் எல்லா படத்துலயும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்துல அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ற மாரி சில முயற்சிகள் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு. அதுவும் ரசிக்கும்படியாக தான் இருக்கு. விஜய் ஆண்டனி சிரிச்சாவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதையும் இந்த படத்துல திரையில அவர் குடுத்திருக்கிறாரு. இத தாண்டி இந்த படத்துல சில டிராபேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா, சுவாசிகாவினுடைய நடிப்பு அப்படிங்கிறது எந்த அளவு கேரி அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அவங்களுக்கு மகனா நடிச்சிருக்கக்கூடிய 2 பேருடைய நடிப்பு வந்து நம்ம மோஸ்ட்லி ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கிற மாரி தோணுது. குறிப்பா மூத்த பையனா வரக்கூடிய பாஸ்கர் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிக்கூடிய அஜய்னுடைய கதாபாத்திரம், அவரு வந்து ஒரு கட்டத்துல மனசு மாறுறாரு. தன்னுடைய தாய்க்காக அவர் சில முயற்சிகள் எடுக்கிறாரு. ஆனா வந்து அது எதுவுமே வந்து ரொம்ப செயற்கைத்தனத்தோடு இருப்பது மாரி தோன்றுது படத்த பார்க்கும்போது. அது வந்து ரொம்ப நேச்சுரலா நடக்கிற மாரியான விஷயம் மாரி தெரியல. அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு நடிப்புல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி துருதுருன்னு வரக்கூடிய கேரக்டர்ல சக்தி அவர் இருக்காரு. அவருமே கூட வந்து ஒரு ஒரு இடத்துக்கு மேல தன்னுடைய காதலுக்காக அவர் வந்து தன் அண்ணன்ட்ட சண்டை போடுறாரு. அந்த இடத்துல அவரு வந்து ரொம்ப அருமையான நடிப்ப குடுத்திருந்தாலும், அதற்கப்புறம் அவருக்கான போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஸோ அந்த மாரியான இடங்கள்ல படத்தோடு ஒட்டி போறக்கான வாய்ப்புகள இந்த மாரியான காட்சிகள் குறைச்சிருது. அதே மாரி பகவதி பெருமாள், வினோதினி இவங்க வந்து ஒரு யூடியூபர், கன்டென்ட் கிரியேட்டர் மாரியான கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இந்த படம் வந்து ஒரு எதார்த்தமான படம். நடைமுறையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள பேசக்கூடிய ஒரு படம். அதுக்கு ரொம்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க மாரி இவங்களுடைய கேரக்டர் இருக்கு. எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறது, எல்லாத்தையும் கன்டென்ட் ஆக்குறது, ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ஸ கூட கன்டென்ட் பேஸ்டு அப்ரோச் பண்றதுங்கிற மாரியான கேரக்டர் எழுதியிருக்காங்க. அது இந்த படத்தோடு ஒட்டவே இல்ல. இறுதி காட்சிகள்ல கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், இவங்கள மையமிட்டு வைக்கக்கூடிய சம்பவங்கள், அதெல்லாமே கூட பெரிய அளவு என்ன இவ்வளோ தூரம் நல்லா வந்துச்சு, படத்த எப்படியாவது முடிக்கணும், ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேரக்டர பயன்படுத்தியிருக்காங்களோங்கிற மாரி தோணுச்சு. இந்த மாரியான செயற்கைத்தனங்கள் இல்லாம இருந்திருந்தா, இந்த படம் இன்னுமே கூட கொஞ்சம் கவனிக்கக்கூடிய இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். இதெல்லாம் தாண்டி மறுமணம் இந்த சமூகத்துல வந்து எவ்வளவு இயல்பானதாக மாறணும். இப்போ மறுமணம் செஞ்சுக்க முடியாம தவிக்கக்கூடிய பல பெண்கள், ஆண்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்ன மாரியான பாதிப்புகளை சந்திக்குது. தனிப்பட்ட முறையில அவங்களுடைய விருப்பங்கள் எந்த அளவு கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே மரபுகள், பழக்கவழக்கங்கள், சடங்குகள், கிராம அமைப்பு முறை, மக்களுடைய மனநிலை இதிலிருந்து ரொம்ப ஆணித்தரமான கேள்விகளை எழுப்பணும்னு முன் வச்சு இயக்குனர் சசி படைச்சிருக்கக்கூடிய இந்த 100 சாமி படத்தை ஒரு முறை பார்த்துறது ரொம்ப நல்லது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.